இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியா வெளியேற போறாருன்னு கடந்த சில நாட்களா பரபரப்பான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்வம் காட்டுறதாவும் பேசப்பட்டு வந்தது. குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து 2024 சீசனுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பிய ஹர்திக் பாண்டியா நேரடியா கேப்டனாவும் நியமிக்கப்பட்டார். ஆனா அதுக்கப்புறம் அணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் வீரர்கள் அறையில அடிக்கடி சலசலப்பு இருந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. 2024 சீசன்ல மும்பை கடைசி இடத்துக்கு போனது. 2025ல பிளே ஆஃப் வரை சென்றாலும் 2026 சீசன்ல மீண்டும் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. இதனால ஹர்திக் பாண்டியாவும் அணியை விட்டு வெளியேற விரும்புறாருன்னு மும்பை அணியும் அவரை ரிலீஸ் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் பரவின. இதுக்கிடையில ஹர்திக்க வாங்க பல IPL அணிகள் ஆர்வம் காட்டுறதாவும் குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணியோட பேச்சுவார்த்தை நடத்துறதாவும் செய்திகள் வெளியானது. ஆனா இப்போ வெளியாகி இருக்கும் தகவல் படி வீரர்கள் ட்ரேட் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த அணியுடனும் மும்பை இந்தியன்ஸ் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தல. தற்போது அணியோட செயல்பாடு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருது. அந்த ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும்னு மும்பை தரப்பு சொல்றாங்க. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல தொடரணுமா இல்ல வேறொரு அணிக்கு போறதுதான் சரியான முடிவா? உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.